இன்னைக்கு எபிசோட்ல முத்து தன்னோட பிளானை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ருதி தனக்கு அதுல என்ன கேரக்டர்னு கேக்குறாங்க. அடுத்து மீனாவுக்கு என்ன கேரக்டர்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து இந்த ரெய்ட்ல மீனாக்கு எந்த கேரக்டரும் கிடையாது. ஏன்னா மீனாக்கு அவங்க எல்லாரையும் தெரியும், அவங்களும் மீனாவும் பார்த்துருக்காங்க. அதனால நம்ம 4 பேரும் தான் அந்த ரெய்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதிக்கு தான் ஹெட் ஆபீசர் போஸ்ட். ஏன்னா ஸ்ருதிக்கு எல்லா மொழியும் தெரியும், அவங்களுக்கு டப்பிங்ல நல்ல திறமை இருக்கு. அதனால அவங்க இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டோம். ரவி ஸ்ருதிக்கு அசிஸ்டண்ட், ரவிக்கு நாங்க 2 பேரும் அசிஸ்டண்ட் அப்படின்றாரு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுத்துடலாமான்ட்டு ரவி பயந்து கேக்குறாரு. எந்த பயமும் பயப்பட தேவையில்லை, நம்ம கரெக்டா பண்ணலாம், நம்ம கிட்ட எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. மீனா சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க எல்லாம் கரெக்டா நடக்கணும் அப்படின்ட்டு. மறுநாள் காலையிலேயே 4 பேரும் ரெய்டுக்கு கிளம்பிடுறாங்க. காரை சிந்தாமணி வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடுறாங்க. 4 பேரும் இறங்கி ஒரு ஓரமா நின்று மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. முத்து பார்வதி அத்தைக்கு போன் பண்ணி, சிந்தாமணி இப்ப கிளம்பிடுவாங்க, நீ எப்படியாவது 3 மணி நேரம் அங்கேயே நிப்பாட்டி வச்சுக்கோ அத்தை அப்படின்னு சொல்றாரு. பார்வதி அத்தை எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறமா பார்வதி அத்தை போனை வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சிந்தாமணி கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா 4 பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. நாங்க இன்கம் டேக்ஸ்ல வந்திருக்கோம், நீங்க எல்லாரும் போன் எல்லாம் வச்சிருங்க, நீங்க யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்றாங்க. எங்க அம்மா அப்படிலாம் எதுவும் காசு பணம் நிறைய சேர்த்து வச்சுக்கல, எங்க அம்மா இல்லாத நேரம் வரக்கூடாது, எங்க அம்மாவுக்கு போன் பண்ணணும்ட்டு ஒரு ஆள் மட்டும் போனை எடுத்து வச்சுக்கிறாரு. உடனே ஸ்ருதி அவங்கள ஒரு அடி கொடுக்குறாங்க. பயந்துடுறாங்க மிச்சம் 4 பேரும். எடுத்து போன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க வீட்டை சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தேடிக்கிட்டே இருக்காங்க, பணம் எங்கேயுமே கிடைக்கல. அப்போ அதே நேரம் சிந்தாமணி கார்ல போயிட்டு இருக்கிறப்பவே அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. டிரைவர்கிட்ட வண்டியை திருப்புப்பா, எனக்கு வயிறு சரியா அந்த மாதிரி தெரியல அப்படின்பாங்க. ரொம்ப தூரம் வந்துட்டோமே, இப்ப கிளம்பணுமா திரும்புவோம் அப்படின்னா, பரவாயில்ல திருப்புங்க, எனக்கு வயிறு சரியா இல்ல அப்படின்னு சொல்லி கார்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் தேடியும் யாருக்கும் பணம் கிடைக்கல. அப்போ சிந்தாமணிகிட்ட வேலை செய்யற அடியாள் ஒருத்தர் முத்துக்கிட்ட சொல்றாரு, ஐயா அம்மா எப்பவும் பெட்ரூம்ல தான் பணத்தை வைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே முத்து போய் சிந்தாமணி பெட்ரூம்ல செக் பண்றாரு. அங்க உள்ள பீரோல மீனாவோட பணம் இருக்குது. அதை பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, அங்க எல்லாரும் பணம் இதுதானா அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இதுதான் அவ கொண்டு வந்த மஞ்ச பைய, அதே பணம் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பணத்தை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் சிந்தாமணி கார்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.